ஆ சொல்லு முத்துமாரி. கீழேயா? ஆ சரி. ஆ அப்படியா? நான் கூட நினைச்சேயா, இவன் என்ன விட்டுட்டு அப்படியே போயிட்டானே, என்ன ஏதுன்னு சொல்லாம போயிட்டானேன்னு சொல்லிட்டு. ஆ சரியா சரி. அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்காண்டி தானே போனியோ? ம், கூட்டிட்டு வந்துட்டியா? ஆ அப்ப அப்படியே இரு, எங்களை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விட்டுரு. அந்த துணியெல்லாம் வாங்க வேண்டியது கொஞ்சம் கிடக்கு. நானும் இளவரசியும் போய் துணியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு பக்கம் போயிடுவோம். நேரம் வச்சு பத்தியா, அவளை வேற தனியா விட்டுட்டு வந்திருக்கோம், அதனாலதான் சொல்றேன். ஆ சரியா, இருந்துக்கோ. இந்த நாங்க சொல்லிட்டு கிளம்புறோம். சரி சரி. என்னாச்சு மைனி? முத்து மாதிரி கீழே தான் இருக்கானா, அதான் கிளம்பி வர சொல்றான். நம்மளை கூட்டிட்டு போய் அப்படியே விட்டுறேன்னு சொல்லிட்டு, நம்ம கடைக்கு போக வேண்டியது இருக்குல்ல, அனுகிட்டயும் ரகு கிட்டயும் சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோம். நம்ம இன்னொரு நாள் பார்த்து வருவோம். என்ன சொல்றா? அந்த பிள்ளை வராங்க தனியா கிடக்கு. எங்க போனானா? பாட்டி வாரிசுமா வா, வர நேரத்தை பாரு. ஆமா, நல்லா சீவி சிங்காரிச்சு வரைக்கும் இவ்வளவு நேரம் ஆச்சு போல. வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தா வந்து நின்னுகிட்டு இருக்கா. தம்பியோடவா உனக்கு வேலை அப்படி முக்கியமா போச்சு? கொஞ்சம் முன்னாடி வந்தாதான் உனக்கு என்னன்னு கேக்கேன். இல்ல உன்கிட்டதான் கேக்கேன். பாட்டி பாட்டி பாட்டி, உன் பேர மேல உனக்கு அக்கறை இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. என் தம்பி மேலயும் எனக்கு கொஞ்சோண்டு அக்கறை இருக்கு, சரியா? அதனாலதான் வந்திருக்கேன். ஆமா, வந்து கிழிச்சா. சரி, ஏன் கோவப்படுற? நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம். வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படிமா இருக்கீங்க? பிரியாவை கூட்டிட்டு போனீங்களே, பிரியா எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா. முத்து மாதிரி தான் உங்களை கூட்டிட்டு வந்தானோ? வண்டி வரும்போது பாதி வழியில ப்ராப்ளம் ஆயிட்டு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ரகுவை கூப்பிடலாம் தான் நினைச்சேன், அவன் இங்க இருப்பான், ஸோ அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சர்ப்ரைஸா வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அவனையே கூப்பிட்டா எப்படி நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் சரின்ட்டு முத்துமாரியை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவர் இங்கே தான் இருக்கேன்னு சொன்னாரா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அதாம்மா, எங்களை தான் கூப்பிட வந்தாரு. சரி சரிம்மா. எங்களை 2 பேரும் யாரை கூப்பிட்டுட்டு அப்படியே பாதி வழியிலே போயிட்டான் பார்த்துக்கோ. நானும் என்னமோ ஏதோ என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டு அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிரியா அங்கே தானே இருக்கா? அப்போ அவள் ஃபோன் பண்ணியிருக்க மாட்டா, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவுக்கு ஃபோன் பண்ணா, இல்லை அத்தை நானும் ஃபோன் பண்ணலன்னு சொன்னான். இப்போ தான் புரியுது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு. இதோ இப்போ தான் ஃபோன்லேயே சொன்னாம்மா. நாங்களும் கிளம்புறோம், நேரமாச்சு. கீழே தான் நின்றுக்கிட்டு இருக்கானா. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, அனுவிய ரகுவையும் கூப்பிட்டு சொல்றேன். ரேஸ்மா, அனு ரகு உள்ளடி ஏதோ ஃபைல் காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு கூப்பிடுப்போம். சரிங்க பாட்டி. ஐயே இருக்கட்டும்மா, இருக்கட்டும், சொல்லிட்டு போங்க. இருக்கட்டும்மா, நேரமாச்சு. எது முக்கியமான விஷயம் தேடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் வேற. அப்புறமா கோவப்பட போறாரு. நாங்க கிளம்புறோம். முத்துமாரி கீழே தான் இருக்கான். எங்களை விட்டுட்டு முத்துமாரி வருவான். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். எங்களுக்கும் இருக்கணும்னு ஆசையத்தான் இருக்கு. எங்க பிள்ளை வாழ்க்கையை தொடங்க போது சந்தோஷமா அதெல்லாம் இருந்து கண் கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நிலைமையில எப்படி இங்க இருக்க முடியும்? அங்க பிள்ளை தச்சு பொண்ணை தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். பக்கத்துல ஒரு கிளவியை தான் கூப்பிட்டு வச்சு. ஆமா, அந்த கிளவி என்னென்ன பேசிக்கிட்டு கிடக்கோ தெரியல. சும்மா புழு புழு புழுன்னு எதையாச்சும் சொல்லிக்கிட்டே கிடக்கும் அந்த கிளவி. அந்த கிளவியை தான் விட்டுட்டு வந்திருக்கேன். போனாதான் தெரியும். நான் போனாதான் அந்த கிளவி அங்கிருந்து விரட்ட முடியும். பக்கத்துல வேற யாருமே இல்லை, எல்லாம் ஊருக்காட்டுக்குள்ள வேலைக்கு போயிட்டாங்க. அந்த கிளவி மட்டும்தான் இருந்துச்சு, அதான் துணைக்கு விட்டுட்டு வந்தேன். தனியா விட்டுட்டு வர முடியாது பார்த்தீங்களா? அதெல்லாம் என் பேத்தி இருந்துப்பா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சரி, பார்த்து இருந்து பொறுமையா போங்க. சரிம்மா, போயிட்டு வரோம். போயிட்டு வரம்மா. சரிங்கம்மா. போயிட்டு வரம்மா. போயிட்டு வரம்மா. அணுக்கிட்ட சொல்லிருங்க. இருந்து சொல்லிட்டு போங்கன்னா கேட்க மாட்டேங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நானே கூப்பிட்டு சொல்றேன். இருக்கட்டும்மா, வேண்டாம், முக்கியமான விஷயம் ஏதோ தேடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருக்கட்டும்மா, நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா. இப்ப என்ன பண்ணன்னு நீ இவ்வளோ கோவமா இருக்க? எனக்கு புரியல. உன்கிட்டதான் கேக்குறேன். ரோஷன் எங்க? ரோஷன் உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கான் பெட்ரூம்ல. ஆளை பாரு, ஆளை வர நேரமா இது. கூட பிறந்தவ வந்து பக்கத்துலயே இருந்து எல்லாத்தையும் பார்த்து இருந்து செஞ்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தா எப்படி? பெத்தவளும் சரியில்லை, அப்பங்காரனும் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் வேலை கிடக்குன்ட்டு. அப்ப நீயாச்சும் வந்து கூட நிக்கணும்லா? உங்ககிட்ட கேட்கறேன், பதில் சொல்லி. ஐயோ பாட்டி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. நான் வந்து நிக்கணும் தான். நானும் அதுக்காண்டி தான் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன், டைமிங்க்கு வந்துடணும்னு சொல்லி. நான் என்ன பண்றது, கார் ப்ராப்ளம் ஆயிட்டு. நான் என்ன கார் கிட்ட வேணுக்குன்னு சொல்லவா செஞ்சேன்? இங்க பாரு, உன் பேர மேல உனக்கு ரொம்ப 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 அக்கறை இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. என் தம்பி மேல எனக்கு உன்னை விட அக்கறை இல்லைனாலும் கொஞ்சோண்டு அக்கறை இருக்கு, சரியா? ரொம்ப பண்ணாத. ஆமா. சரி, என்னாச்சு? ரகு எதுனா ஃபீல் பண்ணானா? நீ இல்லைன்னா இப்பெல்லாம் கேட்க மாட்டியே, சொல்லு பாட்டி. உன்கிட்டதான் கேக்குறேன், என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல, சொல்லு. ஆமா, அவன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடக்கான். என்னத்த சொல்ல? அப்படி என்ன சொன்னா? என்னென்னமோ சொல்லியிருக்கான். எல்லாருமே இருந்து யாருமே இல்லாம தனியா இருக்க மாதிரி இருக்கு, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு கிடக்கான். ஏற்கனவே தனியா வந்துட்டோம்னா அவனுக்கு வருத்தமா இருக்கும். இந்த நேரத்துல உன் அப்பங்காரனாச்சும் வந்திருக்கணும். உன் அம்மா என்னன்னா அண்ணன் வீட்டுல போயிட்டு உட்காந்துக்கிட்டு கிடக்கா. ஒரு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். என்னத்தான் சொல்லுறதுன்னு அவளை எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஃபோன் பண்ணி பேசினாலும் குத்தம், ஃபோன் பண்ணி பேசலனாலும் குத்தம். பேசாம அவளை ஃபோன் பண்ணி வர சொல்லவா அம்மாவை? அதான் உனக்கு தேவையில்லை, அங்கே நீ கிடக்கட்டும்.
ஐயோ கடவுளே. பாட்டி மாமா இங்கே மாமாக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு நானும் கிளம்புறேன், நேரமாச்சு. எனக்கு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இன்டர்வியூவா? சொல்லவே இல்லை. வேலைக்கு ஜாயின் பண்ணுறியா என்ன? நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் ஆல்ரெடி வேலையில் தானே இருக்க. ப்ராப்ளம்ன்றதுனால அதுலேருந்து ரிசைன் பண்ணிடுறேன்னு சொன்னேன். இப்போ தான் எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல. ம், இங்கே ஒர்க் பண்ணு. என்னாச்சு? ஏன் இங்கே பிடிக்கலையா உனக்கு? இல்லை சேல்ரி ஏதாச்சும்? சேல்ரி பிரச்சனை இல்லை. அது உன்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்மின் சைட்லேருந்து நான் பேசி வாங்கி தரேன். என்ன சொல்கிற? ஏன் சொல்கிறேன்னா, வெளியே போகிறத விட நம்ம ஹாஸ்பிட்டல்லே இருந்தால் உனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும்ல. டைமிங் எப்படி இருந்தாலும் உனக்கு பிரச்சனையாக இருக்காது. நான் அப்படி இல்லைன்னா ரகு இருப்பான். ரகு இல்லைன்னா கூட ஆதியை தெரியும், அதுக்கப்புறமா ஜெனிஃபரை தெரியும். அப்படி நீ மேனேஜ் பண்ணிப்ப. தனியாக ஒரு இடத்துல போயிட்டு நீ சஃபர் ஆக வேண்டாம்ல, அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு இல்லைக்கா, இங்கே வந்து பேசிக்ஸ் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பெங்களூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி தான் படிச்சிருந்தாலும் அதுக்கான ரிலேட்டடான ஒர்க் எதுவுமே பார்க்கல. ஜஸ்ட்டு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ நான் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். ஜெனிஃபர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்களே, அந்த கம்பெனியில் வேகன்சி இருக்குன்னு நேற்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்கக்கா. அதான் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்க்கா அங்கே போக வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? சேச்சே, நான் ஏன் அப்படி நினைக்க போகிறேன்? உன்னுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை, தாராளமாக போ. இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல்லே இருக்கும் போது வெளியே போகணும்னு நினச்சல, அதனால தான் சொல்கிறேன். நீ ஐடி பேஸில் தானே போகணும்னு நினைக்கிற. போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கற்றுக்கிட்டு அதிலிருந்து முன்னேற பாரு, சரியா? ம், தேங்க்யூக்கா. சரி. ஆமா, உன் பேர் எங்க? எடி, அவன் ஏதோ முக்கியமான பையில தொலைச்சு போட்டானா, அதான் அனுவை கூட்டிட்டு போய் தேடுறேன்னு சொல்லி போயிருக்கான். அதுதான் இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு கிடக்கா, இன்னும் வந்த பாடி இல்ல 2 பேரும். அப்படி என்ன ஃபைலு? ஆஸ்பத்திரி விஷயமா தான் சொல்லிக்கிட்டு கிடந்தான். ஹாஸ்பிட்டல் ஃபைல்லாம் எப்பவுமே வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாட்டானே. மோஸ்ட்லி அங்கேயே வச்சு முடிச்சிருவான். கிரிட்டிக்கல் பேஷண்ட்டு தான் எடுத்துட்டு வருவான் எப்போமாச்சும். அதுவும் எதுவும் இல்லையே கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல. சரி, நான் போயிட்டு என்னன்னு பாக்குறேன். சரி போ, போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வா. அட்டி வாங்க போறீங்க என்கிட்ட, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சுட்டு. ஆமாம், எதுவும் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இந்த வாய் இவ்வளோ நேரம். இதுதான் வேண்டாதுக்கு அர்த்தமா? உங்ககிட்ட தான் சார் கேட்குறேன், வாயை திறந்து பதில் சொல்லுங்க. பூனை மாதிரி இருந்துக்கிட்டு சின்ன வேலை பார்க்குறீங்க. உங்களை விட்டுங்க ரகு, நீங்கள் தானே சொன்னீங்க எதுவும் வேண்டாம்னு சொல்லி. இப்போ என்ன? நானும் வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த வாய் இருக்கு பத்தியா, அதான் உன்னுடைய லிப்ஸு, அதுதான் என்கிட்ட என்னென்னமோ கேக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் தூரத்துல இருந்து பார்த்தா சரியா தெரிய மாட்டேங்குதா, காது சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன் இந்த டாக்டருக்கு. நான் டாக்டர் தானே, அதுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு பார்த்தாலும் சரி பண்ண முடியாதுல்ல. அதான் கிட்ட வந்து எல்லாம் கரெக்டா இருக்கா, ஏதாச்சும் தேவைப்படுதா, மெடிசன் எதனா வேணுமான்னு சொல்லி பார்க்கலான்ட்டு வந்தேன். வேற எதுவும் இல்லை, எனக்கு ஒன்றும் மற்றபடி வேற எதுவும் தேவையில்லப்பா. உன்னுடைய லிப்ஸுக்கு தான் ஏதோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படி, சரிங்க சார். என்னுடைய லிப்ஸுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா நானே தந்துக்கிறேன், நீங்கள் எதுவும் தர வேண்டாம். நான் வேற ஒரு டாக்டர், அதுவும் நல்ல டாக்டர், ஃப்ராடு டாக்டர்லாம் இல்லாமல் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் விடுங்க சரிங்களா? ஆளை பாறேன். இல்ல இல்ல இல்ல, புருஷன் டாக்டரா இருக்கும்போது புருஷன் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். வெளியே போய் பார்த்தேன்னா என்னை பத்தி என்னடி நினைப்பாங்க? இவன் புருஷன் டாக்டரா இருக்காங்க, அவங்கிட்டயே பார்க்காம இப்படி வெளியே போய் பார்த்தா 4 பேர் என்னை எப்படி மதிப்பாங்க சொல்லு. அதுவும் இல்லாம ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இந்த மாதிரி பிரச்சனைல சரி பண்ண வேண்டியது என்னுடைய முக்கியமான கடமை. ஸோ பொண்டாட்டி பிரச்சனை சரி பண்ணணும். இதுல என்ன இருக்கு நினைக்கிறதுக்கு? கண்டிப்பா நினைப்பாங்க இவன் ஒரு சரியான ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ராடு டாக்டர் கிட்ட யாரும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு, பொண்டாட்டியே அவங்க கிட்ட போகல, ஸோ நம்மளும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நினைப்பாங்க. நினைப்பாங்கல்ல. அப்போ நானு நல்ல ஃபியூச்சர்ல முன்னேறணும் அப்படின்னா நீ வேணும் தானே. ஸோ என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடு. சீ, ட்ரீட்மெண்ட் பத்தி தாண்டி பேசுனேன். நீங்க எதை பேசுனீங்கன்னு எனக்கும் தெரியும். சரி ஃபிட்டுங்க, கிளம்புவோம், நேரமாச்சு. முக்கியமான ஃபைல் இதுதானா? நீங்க தேடுற லட்சணம் இதுதானான்னு கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமான ஃபைலு. பொண்டாட்டியை பார்த்துக்காதவன் எப்படி மற்றதெல்லாம் சரி பண்ண முடியும் சொல்லு? ஐயோ, ரொம்ப ஆசைதான். அனுதான் சில அத ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோமா? ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கோம், அதான் வெறுப்படிக்குது. ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃபர்தரா ஆரம்பிச்சாதானே நல்லா இருக்கும். ஓ அப்படி, நீங்க ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் ஆரம்பிக்க வேண்டாம், ஃபில்லி எல்லாரும் இருக்காங்க. உங்க ட்ரீட்மெண்ட் நீங்க நைட் வச்சுக்கோங்க. என்ன சொன்ன?
ஆ அது வந்து நீங்க நைட் ஷிஃப்ட் போவீங்கல்ல அதை சொன்னேன். இங்க பாரு. சரி, உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்ன சொன்ன? அதான் சொன்னனே, நீங்க நைட் ஷிஃப்ட் போவீங்கல்ல ஹாஸ்பிட்டலுக்கு, அங்க போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொன்னேன். வேற எதுவும் இல்லை. சரி விடுங்க, நான் வெளியே போறேன். வெளியே எல்லாரும் இருக்காங்க. அப்போ எனக்கு ஓகே. வெளியே இருக்கிறவங்க தான் பிரச்சனை, அப்படிதானே? ம் நைட்டு. ம் அது அப்படி இல்லை. அது வந்து அப்போ இல்ல. சரி, ஓகே, விடு. இல்லை இல்லை. அப்போ இருக்கா? அது வந்து இங்க பாரு, என்ன பார்த்து சொல்லு. சரி, இருக்கா இல்லையா? ஓய், உன்னதான் கேக்குறேன், என்ன பாருன்னு சொன்னேன். உன்னதாண்டி கேக்குறேன், என்ன பாருடி. சொல்லு. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுமா? இல்ல எனக்கு புரியலடி. இவ்வளவு நேரம் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? சின்ன பிற பைத்தியக்கார மாதிரியாடி தெரியுது உனக்கு? அது அதான் சொல்லிட்டேனே இருக்குன்னு, அப்புறம் என்ன? சிவன் என்ன ஃபைலை தேடிக்கிட்டு இருக்கான்? டேய், ஐயோ, சாரி அனு, தெரியாம நாக் பண்ணாம வந்துட்டேன் ரூம்குள்ள. பாட்டி ஏதோ முக்கியமான ஃபைலுன்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன். சாரி. டி ரகு நாயே, வெளியே வாடா. விடுங்க. நீ எங்க போற? ஷோ, உங்களால ஒரு அசிங்கமா போச்சு. அது ரேஷ்மாக்கு முன்னாடி. விடுங்க ரகு. ஏய், டோரை நாக் பண்ணாம வந்தது அவளுடைய தப்பு. நம்ம 2 பேரும் ஒன்றும் ஹால்ல இல்லையே, நம்மளுடைய ரூம்ல தானே இருக்கோம். அதுவும் நம்மளுடைய பிரைவசியில இருக்கும், சரியா? அவெல்லாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டா, நீ ஃபீல் பண்ணாத. ம் சரி விடுங்க. சரி, இருடி. விடுங்கன்னு சொன்னேன். சரி, வா. ஷோ கடவுளே, சி. என்னடி என்னாச்சு? போன வகத்துல திரும்பி ஓடி வந்துகிட்டு இருக்கா. ஏதோ முக்கியமான விஷயம் காணோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தானே, அது என்னது பைலு? அந்த பையில பாக்கலையா நீ போயிட்டு? ஃபைலையும் பார்க்கல, இதுவும் பார்க்கல. போனது வேற பார்த்தது வேற. நீ சும்மா இருக்க மாட்டியா கிளவி? சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன். இவளுக்கும் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றா. அவனுக்கு தர வேண்டிய கிஃப்டை நான் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சிருக்கேன், சரியா? நீ கொடுத்துரு. ம் நாங்க கிளம்புறோம். யாமடி இப்படி பார்க்க கூடாத பார்த்தா மாதிரி தப்ப தப்பான குதிக்கா? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, உனக்கு சொன்னா புரியாது. நான் தான் கிளம்புறேன்னு சொல்றேன்ல, விடு. எடி, நான் தான் சொல்ல தானே செஞ்சேன். ஏற்கனவே யாருமே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்தான்னு சொல்லிட்டு இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு கிடக்கா. ஷோ பாட்டி, உனக்கு புரியாது. நான் கிளம்புறேன்னா கிளம்புறேன், விடு. சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காது என்ன. அது வந்து உனக்கு சொன்னாலும் புரியாது. நான் கிளம்புறேன். சருணியும் வா போவோம். அக்கா, மாமாவை பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் போதும். நீ எல்லாம் பார்க்க வேண்டாம், வா. புரியலக்கா. ஷோ, உன் மாமா ரொம்ப 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 முக்கியமான ஃபைலை தேடிக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இப்போதைக்கு உன் மாமா வரமாட்டான். நம்ம போவோமா? அவனை என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி வா, கிளம்புவோம். சரி ஓகே, நான் கீழே வெயிட் பண்றேன். அந்த கிஃப்ட் பாக்ஸை மட்டும் பாட்டிக்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு வந்துருங்க. சரி ஓகே. சரி பாட்டி, நானும் கிளம்புறேன். கிஃப்ட் அது மேல இருக்கு, நீ போய் பாத்துக்கோ. சரி இரு, இருந்து எடுத்து கொடுத்துட்டு போ. ஐயோ பாட்டி, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குல்ல, அது மேலதான் வச்சிருக்கேன். சரி இரு, போய் நான் எடுத்துட்டு வரேன். எங்க இருக்குன்னு தெரியல. போயிட்டதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ண வவுன்னு குலைப்பா. நான் போய் எடுத்துட்டு வர வரைக்கும் இங்கே நில்லு. பாட்டி, எடி உண்மையா போச்சனே, நான் தான் பாருன்னு சொல்றேன். இரு. சரி போயிட்டு வா, சீக்கிரம் வா பாட்டி. யாமடி இப்படி வெந்நிய ஊத்துன மாதிரி குதி குதின்னு குதிக்கா? ஷோ, ஐயோ, அனு ஏதாச்சும் நினைச்சிருப்பாளோ கதவை தொட்டாம போனதுனால. இந்த ரகு பயபுல கதவையாச்சும் லாக் பண்ணிருக்கணும். ரேஷ்மா, நீ நாக் பண்ணிட்டு தானே உள்ள போவ. ஷாண்டி இப்படி பண்ண கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் என்ன பண்ணேன்? நான் எப்பயும் போல உள்ள போயிட்டேன். அதுவும் ஃபைல் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட்னு சொன்ன உடனே நமக்கு தெரியாம என்னன்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல உள்ள போயிட்டேன். இந்த பைத்தியக்காரன் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பான்னு யாருக்கு தெரியும்? அனு ஏதாச்சும் நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். மூஞ்சி பார்த்து பேசவே ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கே. ஒரு மாதிரி ஷையாவும் இருக்கு. அஷோ பாட்டி, தேடுறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? நீ இருக்கியே, நானே வரேன், இரு.